கொஞ்சம் மாசம் வரல மொத்த சென்னையே மாறின மாதிரி இருந்தது. புதுசா புனரமைக்கப்பட்ட சென்னை பார்க் ஸ்டேஷனை பார்த்தபோது என்னோட ஒரு நாள் சென்னை பயணத்தை பற்றிய வீடியோ தான் நண்பர்களே இது. பெங்களூர்ல பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பிடிக்க முன்னாடி நண்பர் ஒருத்தர் சந்திக்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்த லூலு மாலுக்கு போயிருந்தேன். பெங்களூர் 9 மாசம் ஆயிருந்தாலும் இந்த மாலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நிறைய பேர் பெங்களூர் லூலு மால் பற்றி சொன்னதை காதுல மட்டும் கேட்டு முதல் தடவை நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனேன். பிரீமியம்ல இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்ஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் கடைகள் அங்க இருந்தது. ஒரு டீசனான அவுட்டிங்க்கு இதே மாதிரி மெஜஸ்டிக் பக்கம் சீக்கிரமா வந்து சுத்தி பார்த்து போலாம்னு தோணுச்சு. மதியம் 3:15 பிருந்தாவனை பிடிச்சு சென்னை இறங்கின உடனே தர்மம் செய்வதால் செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாதுன்னு நபிகள் நாயகம் அவர்களோட வாசகத்தை பார்த்தபோது ரொம்ப நாள் இந்த மாதிரி ஆட்டோ தமிழ் வாசகங்கள்ல மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. அப்பதான் அட்டகாசமா மாறி இருந்த பார்க் ஸ்டேஷனை பார்த்தேன். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுல ரெஸ்ட் எடுத்து மறுநாள் புதுசா திறக்கப்பட்ட சென்ட் தாமஸ் மவுண்ட் டு பீச் MRTS ரயில்ல போய் மெரினா பீச் போலாம்னு கிளம்பினேன். அக்கா வீடு பக்கத்துல இருந்த ஸ்டேஷன் புழுதிவாக்கம். அங்க ஒரு பேசஞ்சர் கிட்ட இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். 2.5 மாசம் ஆச்சு. ஆனா சென்ட் தாமஸ் மவுண்ட் டு வேளச்சேரி வர அவ்வளவு கிரௌட் ஆகுறது இல்ல. மேபி போக போக இன்னும் தெரிய வந்து ரீச் ஆகலாம்னு சொன்னாப்ல. இந்த ரூட்ல தான் ஆக்சுவலி வருஷ கணக்குல பெருங்குடி WTC ஆபீஸ்க்கு ரோட்ல போனேன். அதே இடத்துல பறக்கும் ரயில போறங்கிறத மெய்மறந்தே ரசிச்சுட்டு பழைய நினைவுகளை தூண்டி எழுப்பி குஷியாயிட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் குரங்கு தோஷம் இருக்கான்னு தெரியல. சிட்டியா இருந்தும் எங்க போனாலும் குரங்கா கண்ணில் படுது. இது ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல போட்டா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளா இருக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சைன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ் என்ன கலாய்க்கிறாங்க. சோ அந்த நாள்ல நம்ம அவுட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த வீடியோல வரும். நன்றி, வணக்கம்.